அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 11 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து அவ்வாண்டில் மேற்கொண்ட மொத்த விற்பனையை கண்டறியவும். 2018 ஜனவரி 1 அன்று கடனாளிகள் 1,30,000. அவ்வாண்டில் கடனாளிகளிடம் இருந்து ரொக்கம் பெற்றது 4,20,000. விற்பனை திருப்பம் 35,000. வாராக்கடன் 15,000. 2018 டிசம்பர் 31 அன்று கடனாளிகள் 2,00,000. ரொக்க விற்பனை 4,60,000. அவங்களுக்கெல்லாம் விவரம்லாம் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த விற்பனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மொத்த கடனாளிகள் கணக்கு நம்ம பயிற்சி கணக்கு 10ல் பார்த்த மாதிரி மொத்த கடனாளிகள் கணக்கை கண்டுபிடிச்சாதான் நமக்கு வர ஆன்சருக்கு நமக்கு என்ன பேர் கொடுப்போம்? விற்பனை, கடன் விற்பனை அப்படிங்கிறது. மொத்த விற்பனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொடுப்போம். இப்போ அதே மாதிரி இந்த கணக்குக்கும் மொத்த கடனாளிகள் கணக்கு விவரம் தொகை. அப்போ தொடக்கத்தை பற்று சைடும் இறுதியை வரவு சைடும். தொடக்க இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,30,000. இறுதி இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,00,000. அது ரெண்டையும் எடுத்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க? ஜனவரி 1, அதான் தொடக்கம் போட்டாச்சு. ரெண்டாவது ரொக்கம் பெற்றது, கடனாளிகளிடமிருந்து ரொக்கம் பெற்றது. ரொக்கம் பெற்றதுன்னா நம்ம எந்த சைடு போடணும்னு மாதிரி படிவத்திலே நம்ம பார்த்துருக்கோம். அதில் ரொக்கம் பெற்றது எங்கே வரும் அப்படின்னா வரவு சைடு வரும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விற்பனை திருப்பம். விற்பனை திருப்ப கணக்கு அப்படிங்கிறது அதுவும் எந்த சைடு வரும் அப்படின்னா வரவு சைடு வரும். அடுத்தது வாராக்கடன் கணக்கு. வாராக்கடன் கணக்கும் வரவு சைடு. அடுத்தது என்ன? டிசம்பர் 31 அன்று கடனாளிகள் 2,00,000. அதான் இறுதி இருப்பு. ரொக்க விற்பனை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொக்க விற்பனைனா அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? நம்ம கடன் விற்பனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கடனையும் ரொக்கத்தையும் கூட்டி அதில் வர்றது தான் நமக்கு என்னது? மொத்த விற்பனை. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது கடன் விற்பனை தான். மொத்த விற்பனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவங்க ரொக்க விற்பனை, ரொக்கத்தையும் கடனையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் மொத்த விற்பனை. இப்போ வரவு சைடு எல்லாத்தையும் கூட்டினோம்னா 6,70,000 வரும். அதில் 1,30,000 கழிச்சோம் அப்படின்னா 5,40,000. இது நம்ம கண்டுபிடிச்ச விற்பனையில் கடன் விற்பனை. நம்மளுக்கு கணக்கில் ஒரு ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை. அப்போ மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,60,000. இப்போ நம்ம கடன் விற்பனை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5,40,000. அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா நமக்கு எவ்வளோ வருது ஆன்சரு? 10,00,000. இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச மொத்த விற்பனை. மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செய்யணும்? கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும். கடன் விற்பனை கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும்? மொத்த கடனாளிகள் கணக்கு போடணும். மொத்த கடனாளிகள் கணக்கு போட்டு மாதிரி படிவத்தில் கொடுத்துருக்க மாதிரி கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது பற்று சைடு எது வரவு சைடு எதுன்னு போட்டுட்டு அதில் வர ஆன்சரை நம்ம கடன் விற்பனைன்னு கண்டுபிடிப்போம். புக்கில் நமக்கு ரொக்க விற்பனை கொடுத்துருப்பாங்க. அப்போ ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்க வேண்டிய மொத்த விற்பனை கிடச்சிரும். நன்றி.